வெல்கம் டு திருஸ்விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈவில் டெட் பேன் படம் பார்த்தாச்சு, அதை பற்றி பேசலாம். ஸோ அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் எழுந்த நிலையில திரும்பி வராரு. இதுக்கப்புறமா என்னாச்சுங்கிறது தான் படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ரத்த களிர ரத்த ஆறா படத்தில் ஓடும். அதே மாதிரி கொடூரமான விஷயம் ஏகப்பட்டது இந்த படத்துல இருக்கு. அதனால அந்த படம் 18+ பார்க்கறது நல்லது. அதுவும் இந்த படம் ஏசடிப்பா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை ஹாரர் மூமெண்டா இருக்கட்டும், ஜம்ஸ்கேர் மூமெண்டா இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பரா இருக்கும். முக்கியமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தம் தெரிக்கும் இருக்கும், ரத்த ஆறே ஓடும், ஏகப்பட்ட கோரமான விஷயம்லாம் இருக்கும். அண்ட் முக்கியமா வந்துட்டு ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப நீங்க சாப்பிட்டு மட்டும் பாத்துறாதீங்க, அப்படியே கொமடிக்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு தான் படத்தை ரொம்ப பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு வரைக்கும் அந்த ஈவில் டெட்லயே வந்துட்டு இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். போன பாட்டு கொஞ்சம் மிக்சடான ஒப்பீனியன் வாங்குச்சு. பட் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு தான் படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்ல அந்த ஒரு மீன் பிடிக்கிற சீன் வரும், அந்த சீனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர ஒரு டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் அந்த சீனா இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர ஒரு சீனுமே நம்மள செம்ம பரபரப்பா வச்சிருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னு மாதிரி. முக்கியமா ஹீரோனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்ற ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். அதுலயும் படத்துல ஒரு பாட்டிமா கேரக்டர், அந்த அம்மா வந்துட்டு சீரியஸா போயிட்டு இருக்கும் படம். டக்குன்னு அந்த அம்மா போன ஏதோ தமிழ் டப்பிங்ல நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில காமெடியான விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அம்மா ஒரு ட்விஸ்ட் கொடுக்கும், அது சீரியஸா எதிர்பார்க்கவே இல்லை. அது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா வந்துட்டு படத்துல சவுண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா சினிமாட்டோகிராஃபி எல்லாமே டாப் நச்சா இருந்துச்சு. ஏன்னா அந்த விஷயம்லாம் நல்லா அந்த படத்துல வந்துட்டு நிறைய விஷயம், மேஜர் விஷயம் மிஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு சூப்பரா இருந்தனால படம் இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்தா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, வெறும் ஒரு வீடு 4 பேருக்கு தான் சுத்தி கதை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதாவது இங்க எத்தனை பேர் இருக்காங்க, பட்ஜெட் எவ்வளவு, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கதை எப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க, அதான் முக்கியம். அந்த லெவலில் இந்த படம் ஜெயிச்சிருச்சு. என்னதான் கம்மியான கேரக்டர்ஸ், லொகேஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே உங்க படத்துல ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கொடூரமான விஷயம் காமிக்கிறதுலாம் ஒன்றும் சும்மா இல்லைங்க, அவங்க ரியலாவே காமிச்சிருக்காங்க நிறைய விஷயத்த. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில சிஜிலாம் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே ரியலிஸ்டிக்கா சூப்பரா இருக்கு. அண்ட் நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கம்மியா கேரக்டர்ஸா இருந்தாலும் அவங்களுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பெர்ஃபெக்டான ஒரு செலக்ஷன் போட்டிருக்காங்க, கேஸ்ட் செலக்ஷன். அந்த மாதிரி சொல்ற யாரையுமே கண்டுக்காதீங்க, படம் வந்து சூப்பரா இருக்கு, தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லாஷர், ஹாரர், சர்வைவல் த்ரில்லர், கொடூரமான படம், ரத்தம் தெரிக்கிற மாதிரியான படம், ரொம்ப பயங்கரமான படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்காக கண்டிப்பா தேர்ச்சி பார்க்க மிஸ்டே பண்ணிடாதீங்க. ஒரு ஒர்த்து வாட்சிங்கா இருக்கும். ஆனா 18+ பார்க்கறது நல்லதுப்பா, நான் திரும்ப சொல்லிக்கிறேன். அண்ட் படம் முடிஞ்சோடனே அப்படி எஞ்சி போயிடாதீங்க. ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, அதை பார்த்துட்டு கிளம்புங்க. தாராளமா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை என்ன பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் அதை காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.